ஒரு 6 பேர் சேர்ந்து பயணிக்கிறோம். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு காடு வருது. அடர்ந்த காடு. அந்த காட்டு பகுதியிலிருந்து இப்போ ஊர் பக்கம், சிட்டி பக்கம்லாம் போனோம்னா, கொஞ்சம் தூரம்னே வச்சுக்கங்க. அந்த மாரி ஒரு காட்டுக்கு நடுவே சென்று கொண்டிருக்கும் பொழுது, டிரைவரு சொல்றாரு, அந்த கார்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட மட்டும் கார நிப்பாட்டிட்டு, "அ தம்பி, நீ கீழ இறங்கி சென்று போயி, பேக் வீல்ல கார் பின்னாடி பின்புறம் இருக்கிற டயருல காத்து இருக்கா, இல்லையான்னு போய் பாருப்பா" அப்படின்னு சொல்றாரு. சரிண்ணான்ட்டு அவரும் அந்த தம்பியும் சென்று போய், பின்னாடி அந்த டயர்ல காத்து இருக்கா, இல்லையான்னு பார்க்கும்பொழுது, உடனே வண்டி அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறது. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது நம்ப கார்ல கீழ இறங்கி போயி, அந்த டயர்ல காத்து இருக்கா, இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது வண்டி புறப்பட்டு செல்லுது. அப்போ அது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தான் அந்த தம்பிக்கு, அடடா! நம்மள தான் கார்லேருந்து இறக்கி விட்டு சென்றிருக்கிறாங்க இவங்க, அப்படின்னு ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி அப்போது தான் யோசிக்கிறான். நம்ப கார்ல பயணிக்கிறதுக்கு முன்னாடி கார் கண்டிஷன் எப்படி இருக்கு? வீல் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஃபர்ஸ்ட்டு டிரைவர் எப்படிப்பட்டவரு? நம்பலாமா? நம்பி அவர் கூட பயணிக்கலாமா? இப்படியெல்லாம் ஒரு சில விஷயம் அப்பொழுது தான் அவன் சிந்திக்கிறான். சரி, நான் இத ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடம் வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அது எப்படிப்பட்ட இடம்? நம்பி செய்யலாமா? ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் உங்க கேரக்டர் எப்படி? அந்த மாரிலாம் ஒரு சில விஷயம்லாம் பார்த்துட்டு, அ அங்க ஒர்க் பண்ணுங்க. உங்க மாட்டுக்கு சரி ஒரு இடம் வேலை கிடைச்சிருச்சு, நம்ம அங்க போய் வேலை செய்யலான்றலாம் போயிடாதீங்க. எதுலயுமே பொறுமை, நிதானம் முக்கியம். நான் இத சொல்ல வரேன். நன்றி.